வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரா நினச்ச அளவுக்கு இல்லாட்டாலும் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அண்ட் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நடந்தது. ஓகே, இன்னைக்கான ரா ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியிலே தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஷோ ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் செத் ரோலின்ஸ், பால் ஹேமன், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் வராரு. ஃபேன்ஸ் எல்லாருமே வழக்கம் போல் பால் ஹேமனை பூ பண்ணும்போது என் பேர் பூ இல்லை, நான் வந்து மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ரெஸ்லர், நீங்கள் எல்லாருமே வந்து சாரி அவர் வந்து கிரேட்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறார். அவரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு தான் கூப்பிடணுமா, கோட்டு பால் ஹேமன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் டபிள்யூடைய ரசல்மேனியா மெயின் ஈவென்ட்டர். ஃபியூச்சரில் ரசல்மேனியாவில் பல மெயின் ஈவெண்ட் விளையாடி இதுக்கப்புறமா ரசல்மேனியாவில் சாதனை படைக்க போகிறது பிரான் பிரேக்கர் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோடைய ஷூ ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற சூலா ஃபாலா, நம்ம ட்ரைபிள் தீஃப் பிரான்சன் ரீடையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் எப்போ வராரோ அப்போ வெறும் காலோட தான் போகணும், நிராந்திர பாணியாக தான் போகணும், எப்போ பார்த்தாலும் பிரான்சன் ரீட் இப்படி தான் திருடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு செத் ரோலின்ஸை பற்றி பேசும்போது செத் ரோலின்ஸ் வந்து 2 தடவை ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்காரு, அதுவும் ரசல்மேனியாவில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், பிரான் பிரேக்கரை பற்றி தான் பேசுகிறார். இன்றைக்கி பிரான் பிரேக்கர் கூட எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, ஆல்ரெடி நான் டைட்டில் மேட்ச்லேயே பிரான் பிரேக்கரை வீழ்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஸோ செத் ரோலின்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார். பிரான் பிரேக்கரை பார்த்தியா அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று வீழ்த்திருக்கிறேன்னு சொல்கிறான், அவனுக்கு அறிவு இல்லையா, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விடுறாரு செத் ரோலின்ஸ். இதை கேட்டு கடுப்பான பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அடிக்கவே போகிறாரு. உடனே பாலியம்மன் தான் தடுத்து நிறுத்தி, இருப்பா நீ மெயின் ஒன்றில் தான் மேட்ச் இருக்குது, இப்போதைக்கு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காத்து இன்னும் பாரு ஜே, நீ இன்னைக்கு பிரான் பிரேக்கர் கூட விளையாடுற மேட்ச் வந்து சாதாரண மேட்சாக இருக்க போகிறதில்ல, உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பல பேர் சண்டை போட்ட வினோதமான மேட்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மேட்சை சண்டை போட போகிறேன். ஸோ அது வந்து என்ன மேட்ச் அப்படின்னு கேட்கும்போது அதில் டேபிள்ஸ் இருக்கும், அதில் சேர்ஸ் இருக்கும், அதில் நோ கவுண்ட் அவுட், நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓரளவுக்கு ஜே ஊசோ புரிஞ்சுட்டாரு. ஓஹோ பால் ஹேமன், நீ வந்து எந்த மேட்ச்சை சொல்ல வர அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்சை தானே சொல்ல வர, சரி ஓகே இன்றைக்கி நான் வந்து பிரான் பிரேக்கர் கூட விளையாடுற மேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சாக விளையாடுறேன், இட்ஸ் டன் இட், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜே ஊசோ சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக ஜே ஊசோவுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் நடக்க போகிற மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச். ஆல்வேஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் டபிள்யூ வந்து ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்கப்பா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படின்னாலே இப்படி ஒரு மேட்சுக்கு இடையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ட்ரிபிள் ஹெச்சோடைய பாணி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா? அதே மாதிரி போன வாரம் இயோ ஸ்காய்க்கும் ஆஸ்காவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பட் நான் இந்த தடவை ஆஸ்காவே வந்து மன்னிச்சுக்கோப்பா, போன வாரம் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், ஸோ போன வாரம் நீ தோற்றத்துக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம், ஸோ நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பழையபடி சேர்ந்துட்டாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி இயோ ஸ்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது ராட்ரிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த மேட்சுக்காக சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. இயோ ஸ்காய் வெர்சஸ் ராட்ரிகஸ். இந்த மேட்ச் NXTல சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் நடந்துருக்குது. இதுக்கு முன்னாடி ராட்ரிகஸ் தான் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் வீழ்த்திருக்கிறாங்க. இயோ ஸ்காய் ராட்ரிகஸை வீழ்த்தினதில்லை. பட் நான் இன்னைக்கு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் வந்து தோற்று போயிட்டாங்க, இயோ ஸ்காய் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா ரக்ஸன் ஃபெரக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை காப்பாற்றுறதுக்காக, இயோஷியை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு மாமி ரியா ரெப்ளே வராங்க. எப்போ தான் தோழிக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரெப்ளே காப்பாற்றுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அண்ட் கைஸ் பேக் இதில் எல்ஏ நைட் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் நீங்கள் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக கிளாசின் பாரிஸில் மோத போகிறீங்க. ஸோ அண்ட் உங்களுக்கு கூட 3 ஆப்போனன்ட் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங்க வராரு. எல்ஏ நைட்டு உன்ட்ட நான் தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது எல்ஏ நைட் வந்து தனியாக பேசுறதுக்கு ரெடியாக இல்லையாங்க. நான் பாருப்பா உன்ட்டெல்லாம் இப்போதைக்கு தனியாக பேசுறதுக்குலாம் நான் வந்து தயாரெல்லாம் இல்லை, நீ என்ன பேசுனாலும் இங்கே ஓப்பன் டாக்காகவே பேசு அப்படின்னு கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் நம்மளே சண்டை போடக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கோ, செத்ரான்ஸ் கிட்ட டைட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால அடுத்தடுத்து மோத முடியாது. ஸோ அவன்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு டைட்டில் பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லைட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு. அண்ட் காய்ஸ் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்சு. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நியூ டே டீமில் இருக்கிற எக்ஸேவியர் ரூட்ஸ் இருக்கார்ல, அவர் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பெண்டா
பெண்டாவை எதிர்த்து மோத போகிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இயோ ஸ்காயை பார்க்கறதுக்காக மாமி ரியா ரிப்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, 2 பேரும் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரு மூலையிலிருந்து ஒட்டு கேட்டிருந்த கபூகி வாரியர்ஸுக்கு கோவம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாமே ஜாப்பனீஸ், நீ எதுக்கடி குறுக்கால வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ரியா ரிப்ளே என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய்க்கு கடுப்பாயிட்டு, என்னப்பா ஆஸ்கா ரியா ரிப்ளே நீங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே சண்டை ஏற்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயோ ஸ்காய் கோச்சிட்டு போயிட்டாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்கா கேரிசன் 2 பேருமே சேர்ந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய்க்கு பொங்கல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இயோ ஸ்காய்க்கு சப்போர்ட்டிங்காக ரியா ரிப்ளே வந்து இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சாக ஃபியூச்சரில் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பெண்டாவுடைய நேரம். பெண்டா வாக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. பெண்டா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ராக்கே வரல பார்த்தீங்களா கைஸ். இன்னைக்கு பெண்டாக்கும் எக்ஸேவியருக்கும் நடந்த மேட்ச் ஓகே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அசகண்டா நம்ம பெண்டா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா எக்ஸேவியர் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கோஃபி கிங்ஸ்டன் வின் பண்ணதுக்கப்புறமா பெண்டா அடிக்க பார்க்காரு, ஒன்றும் முடியல. அதே மாதிரி காய்ஸ் தட் வைக்கிங்கோ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்குள்ள வேர்ல்டு கொலாய்ஸ் செப்டம்பர் 12 நடக்கல, அதில் ட்ரிபிள்ஏடைய மெகா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டேயோட நேரம். ஜட்ஜ்மெண்ட் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட போகிறாங்க. WWE சேர்ந்த டிராகன் லீ அண்ட் ட்ரிபிள்ஏ சேர்ந்த இகுனோ, மிஸ்டர் இகுனோ இருக்கார்ல, அவர் இன்னைக்கு ராக்கு வராரு. ஸோ அவர் டிராகன் லீ கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சா ஜேடி மெக்டானோ மற்றும் ஃபின் பேலரை எதிர்த்து மோத போகிறாங்க. இதில் உண்மையிலேயே நல்லா இருந்தது. நானும் அந்த ட்ரிபிள்ஏல நடந்த அந்த ஃபின் பேலர் வந்து கையில் இக்னோ மாதிரியே அவருடைய டீமன் பேலருடைய டாயலாக வச்சிருந்தார்ல, அந்த செக்மெண்ட் நடக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. ஃபைனலி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா இக்னோவையும் டிராகன்லையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல் வைக்கிங்கோ வந்துட்டார். வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அடி பிச்சு எடுத்துட்டாரு. பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் 3 பேர் இருக்கனால டெல் வைக்கிங்கையும் அட்டாக் பண்ணி கடைசியில் டாமினிக் மிஸ்டீரியோ அந்த ட்ரிபிள்ஏ மெகா சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில் என் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. கூடிய சீக்கிரம் டாமினிக் மிஸ்டீரியோ டபுள் சாம்பியன் ஆவர் போல இருக்குது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெய்லி அக்கா போன வாரம் ராக்கு வரல, இந்த வாரமும் வரல. ஒரு சின்ன ப்ரோமோ. ஸோ அவங்க எப்படிலாம் அவங்களோட கிமிக் வந்து மாறிக்கிட்டு இருக்கு, தான் தோற்றம் வந்து எப்படிலாம் மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹீல் கேரக்டராக இருக்கும்போது டபுள் சாம்பியனாக இருந்தேன். டிங் டாங் ஹலோ அந்த பழைய கேரக்டர் பெய்லி. ஸோ டபுள் சாம்பியனாக இருந்தேன். இப்போ வந்து என்னோட கெரியர் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரோமோ. ஸோ எல்லாமே பெக்கிலிஜோடைய ஹீல்டனுக்கான ஒரு ப்ரோமோன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் பெக்கிலிஜோடைய ஹீல்டனை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க ஹீல்டன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லாட்டா ஃபேஸ்டன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரில. WWE பார்த்தீங்கன்னா பெய்லியை வச்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பெக்கிலிச்சுக்கும் நெட்டாலியாக்கும் உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. வீக்லி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷனில் நடக்குதுப்பா. ஆனால் இந்த ஸ்மாக்டவுன் சைடு உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் காணவே இல்லை, பல நாட்களாக காணவில்லை. என்னத்தை சொல்ல. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நெட்டாலியாவை வீழ்த்தி பெக்கிலிச் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக நம்ம நிக்கி பெல்லா அக்கா வந்துட்டாங்க. நிக்கி பெல்லா வந்து பெக்கிலிச் அட்டாக் பண்ணி ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நெட்டாலியாவை காப்பாற்றிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம நிக்கி பெல்லா சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுவும் உமன் சென்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக. ஏன்னா பெக்கிலிச் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஷேமஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ரூசேவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரூசேவ் வந்துட்டார். ரூசேவும் ஷேமஸும் மாறி பழையபடி அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜ் என்ற மேனேஜர் பொறுக்க முடியலைங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் சண்டையை பிரித்து வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. சரி, கிளாஸ் இன் பாரிஸில் உங்களுக்குள்ள ஒரு மேட்சை நான் ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே உங்களுக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் நடந்துருக்குல்ல, இது 3வது மேட்ச், ஃபைனல் மேட்ச், இதில் எவன் வின் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பங்கமான சம்பவம் இருக்குது காய்ஸ். அண்ட் சிஎம் பங்க் ஜே ஊசோவை பார்த்து எல்ஏ நைட்டிட்ட சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறாரு, நாம் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பிரேக்கருடைய கதையை முடிச்சுட்டு வரேன். அண்ட் எப்போவுமே செதரான்ஸ் கிட்ட ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் இருக்கும். அந்த பிளானை நம்ம பார்த்து நடக்கணும் அப்படின்னு கூட சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம நியோமி அக்கா. நியோமி இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி நான் நியூஸாகவே நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். நியோமி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் அவங்களால சண்டை போட முடியாது. அவங்க உமன்ஸ்
வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. நான் போன வாரம் ராக் வரும்போது செக் பண்ணும்போது எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் போன வாரம் ராலேயே என்னுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் கஸ்டமைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஸ்டமைட் பண்ண உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் காட்டினாங்க. இந்த கஸ்டமேஷன் அப்படிங்கிறது இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா என்னால் ஒரு வாரம் கூட அந்த கஸ்டமைட் சாம்பியன்ஷிப்போட வாழ முடியலை. பட் இருந்தாலும் அதோட பெரிய கிஃப்டாக என்னுடைய பிக் ஜிம்முக்கும் எனக்கும் கிடச்சிருக்குது. அடுத்த குழந்தை ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. ஸோ அடுத்த குழந்தை இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் கூடிய சீக்கிரம் வருவேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியோமி பிரியாவிரம் வெடிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போது உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வெக்கேட் சாம்பியன்ஷிப் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக யாரெல்லாம் மோத போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரெக்கல் ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க மற்றும் ரியா ரெப்ளே, யூஎஸ் காய் இவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. மேபி இவங்க இந்த சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ரியா ரெப்ளேக்கும் ரொக்ஸன் ஃபெரஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஸ்டெஃப்னி வார்க்கர் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக கண்டெண்டர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் பென்டாக்கும் இந்த வாரம் எக்ஸிக்யூட்டிவ் கூட சண்டை போட்டார்ல. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் கூட அண்ட் ஜான் சீனா நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் அயர்லாண்டுக்கு வராரு. சரி, அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் தான் நடந்து போயிட்டு இருக்கும்போது டாமினிக் எங்கப்பா காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது டாமினிக் மிஸ்டரி வந்து எல் கிராண்டோ அமெரிக்கான இருக்கார்ல, அவர்கிட்ட சீக்கிரட்டாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபின் பேலர் வந்து என்னப்பா இவன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டாமினிக் மிஸ்டரியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபின் பேலரை கண்டுக்கவே மாட்டேங்காங்க. ஃபின் பேலருக்கு அசிங்கமாக போயிடுச்சு. என்னடா இது வந்தான் அவன் பாட்டு கூப்பிட்டுட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம், நம்மளை மதிக்கவே மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்காரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே பிரிவுன்னு காட்டுறாங்க. ஆனால் எப்போ தான் பிரிவை உண்டாக்குவாங்கன்னு தெரில. அண்ட் மெயின் ஈவன் காய்ஸ் பிரான் பிரேக்கருக்கும் ஜே உசோக்குமான அந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச், நம்ம பழைய எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச் ஆனதான் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மேட்ச் தான். பட் ஆனால் நிறைய வெப்பன்ஸ்லாம் எடுத்து அட்டாக் பண்ணாங்க. அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். இந்த மேட்ச் எதுக்காக நடந்தது, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக தான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதான் சொல்கிறோம்ல, ட்ரிபிள் ஹெச் நீங்கள் புளிச்சு போயிட்டீங்க. இதை தான் எல்லா வாரமும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மேட்சோடைய மெயின் உள்ள ரிட்டர்ன் ஆகிறதுன்னு, ஒரு செகண்டில் ரிட்டர்ன் ஆகிறது அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேங்கிங்க. முந்தி உள்ள வின்ஸ் மிக்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேங்கிங்க. ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வீக் வராரு, வந்த உடனே அந்த மைக் எடுத்து பேசுகிற அந்த செக்மெண்ட்லாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே இந்த மேட்ச்சில் யார் வேணாலும் அட்டாக் பண்ணலாம், டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாதுன்னு. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு ஒரு ஸ்பியரை போடுறாரு. ஸ்பியரை போட்டு ஜே ஊஸ்ட்டை போட்டோன்னா ஜே ஊஸை பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு மேலே பிரான் பிரேக்கரை படுக்க போட்டு அதுக்கு மேலே ஸ்லாஷ் போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜே ஊஸோ பிரான் பிரேக்கரை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஷோடைய ஆரம்பத்திலே சொன்னார் ஜே ஊஸோ நான் ஆல்ரெடி உன்னை பீட் பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் உன்னை பீட் பண்ணணுன்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே பீட் பண்ணிட்டாரு. இதில் ஃபியூச்சர் மெயின் ஈவென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கரை உசுப்பேத்தி ரணங்கனம் ஆக்கிட்டீங்களடா. அண்ட் அதே மாதிரி போகும்போது ரோமன் ரெயின்ஸ் ஒரு வார்த்தை பிரான்சன் ரீட்டை பார்த்து சொல்கிறாரு. ஸோ கிளாஸின் பேஸில் நான் உன்னை வீழ்த்த போவோம், உன் கூட மோத போகிறேன், ரெடியாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பிரான்சன் ரீட்டர் ஓகே ப்ரோ, ஏன்னா என் கூட உனக்கு ஒரு மேட்ச் வேணுமா, சரி ஓகே கிளாஸின் பேஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பிரான்சன் ரீட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன செக்மெண்ட் மூலியமாகவும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் காட்டியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கு எப்படியோ கிளாஸின் பேஸில் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸ்